வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறடி கேஸில மறுபடியும் முத்து தரையில தாங்க விழுகுது. என்னது? அதாவது 48,00,000 எப்படி? வாங்க பார்க்கலாம். அதாவது அந்த ஃபைனான்சியர் சொல்லிறாப்புல, "நீங்க வாங்கின ஒரு ரூ. 48,00,000 கட்டணும். அதுவும் உடனே கட்டணும்." அப்படிங்கிறாப்புல. நம்ம இங்க அண்ணாமலை சார் வந்து ஒரு 1 வருஷம் டைம் கேட்கிறாப்புல. 1 வருஷம்லாம் டைம் தர முடியாது அப்படிங்கிறாப்புல. சரி 3 மாசம், 3 மாசம்லாம் வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறாப்புல. ஒரே மாசம் தான் அப்படின்னு வந்து சொல்றாப்புல. அதுக்கப்புறம் வந்து இருந்தாலும் வந்து 3 மாசத்துக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாப்புல. இதெல்லாம் நீங்க சைன் போட்டு தரேன்னு சொன்னா, மீனா, மூத்தர்லாம் சைன் போட்டு தரேன்னு குடுக்குறாப்புல, போயிறாப்புல. போனதுக்கப்புறம் வந்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை சாரு சும்மா விஜய் ஆண்டிக்கு அடி பலார்ன்னு விழுகுது பார்க்கணும். "உன்னால வந்து எவ்வளோ பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிலாம் ஏமாத்தியிருக்கேன்ட்டு இங்கிட்டு மனோஜுக்கு செம அற விழுகுது. எல்லாரும் வந்து அவங்கவங்க ரூம் போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து தனியா நிக்க, நம்ம விஜய் ஆண்டி வழக்கம் போல அண்ணாமலை சார்ட்ட போயிட்டு, ரொம்ப ஆறுதல் படுத்தலான்னு போக, நம்ம அங்கேயும் விழுகுது விஜய் ஆண்டிக்கு. உன்னையெல்லாம் நம்புறதே ரொம்ப பாவம். நீ எத குடுத்தாலுமே எனக்கு அதுலயே டவுட்டா இருக்கு. நீ விஷம் வச்சு கொன்னாலும் கொல்லுவ அப்படிங்கிற மாரி. இந்த பக்கம் நம்ம முத்து, மீனா இப்ப என்ன பண்றது? மறுபடியும் இப்படி வந்துருச்சு. இந்த 48,00,000 எப்படி 90 நாள்ல வந்து அடைக்க போறோம்னு தெரியலையே அப்படின்ட்டு. உடனே அதுக்கு தாலி செயின் அது ஒரு ரூ. 5,00,000 போகும். கையில இப்ப கைவசம் இது இருக்கு அப்படிங்கிறாப்புல. பார்த்துக்கலாம். எப்படி உங்களால முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அதோட முடியுதுங்க. அதுக்கடுத்து ப்ரொமோ கட்டுறாங்க. பிரியாணி வெட்டது. அதில நம்ம மனோஜுக்கு அடி விழுகுது. பார்க்கலாம். ஒரு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய்